சினிமா கேரியரை பார்த்தா அப் அண்ட் டவுனாகவே இருக்கும். ஒரு படம் கொடுப்பாங்க, திடீர்னு ஆள் இருக்க மாட்டாங்க, திடீர்னு வருவாங்க, திடீர்னு ஒரு பெரிய ஹிட் கொடுப்பாங்க. இந்த முதல் பட தயாரிப்பாளர் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுறாருன்னா, அடுத்தடுத்து பண்ணக்கூடிய படங்கள்லாம் எனக்கு அது 25% கொடுக்கணும். ஏன்னா முதல் படம் பண்ணி நான் பெரிய லாஸ் ஆகிட்டேன். சுமிதா மாதிரி ஒரு கிளாமர் டான்ஸராகலாம் பாகுபலி நிறைய கிளாமரான சாங்ஸ் தானே. டேரக்டரை பொறுத்து, ப்ரொடியூசரை பொறுத்து, அந்த கம்பெனியை பொறுத்து அவங்க கொஞ்சம் அவங்களுடைய பாலிசியை மாற்றிக்கிறாங்க போல. விராட் கோலி பேர்லையும் அடிபட்டுச்சு. விராட் கோலி வந்து அவங்க திருமணம் அவங்களும் பேர்லையும் திருமணம் பண்ணிக்கிற போகிறாங்க அப்படின்னு. பிகின் சினிமா யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்குமே வணக்கம். இன்னைக்கு நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களை நம்மளோட பகிர்ந்து கொள்வதற்காக நம்மளோட எழுதியிருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபைர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆரம்ப கட்டத்துல இவங்களாம் ஹீரோயினா, இவங்களுக்கு ஆக்டிங் வரல, டான்ஸ் வரல, எதுவுமே வரல அப்படின்னு நிறைய கான்ட்ரோவர்சியில் சிக்கினவங்க தான் தமன்னா அவர்கள். ஆனா இப்போ தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியா ஃபுல்லா தவிர்க்க முடியாம முக்கியமான நடிகையா இருக்காங்க. இவங்களோட சினிமா உலக பயணம் எங்க தொடங்குச்சு அப்படிங்கறது எங்களை கூட ஷேர் பண்ணுங்க. உங்க அப்பா வந்து ஒரு பெரிய ஒரு வைர வியாபாரி. நேட்டிவ் வந்து உங்களுக்கு பூர்வீகம் வந்து குஜராத்தியாக இருந்தாலும் கூட அவங்க செட்டில் ஆனது வந்து பாம்பேல ஒரு பெரிய வியாபாரி அவங்க அப்பா. 14 வயசுலேயே அவங்களுக்கு வந்து ஒரு நடிக்க ஆர்வம் வந்துருச்சு. அதனால் ஒரு மியூசிக் ஆல்பம் பண்ணுறாங்க. அது வந்தோடனே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு, சரி படம் பண்ணலாங்க. முதல் படம் வந்து சன் ஷா ரோகன் சகரான்னு ஒரு ஹிந்தி படம். அதுதான் அவங்களுடைய முதல் ஹிந்தி படம். ஆனால் அந்த படம் பெருசாக போடணுன்னே அவங்க பெரிய ஆப்ஷன். இது வரைக்கும் இப்போ வரைக்குமே நீங்கள் தமன்னாவுடைய லைஃபு இதை பொலிட்டிக்கல் அந்த சினிமா கேரியரை பார்த்தா அப் அண்ட் டவுனாகவே இருக்கும். ஒரு படம் கொடுப்பாங்க, திடீர்னு ஆள் இருக்க மாட்டாங்க, திடீர்னு வருவாங்க, திடீர்னு ஒரு பெரிய ஹிட் கொடுப்பாங்க. இதே மாதிரி தான் லைஃப் ஆரம்பத்துலேருந்து அப்படி தான். முதல்ல ஒரு வீடியோ ஆல்பம் பண்ணுறாங்க, அது பெருசாக போகலை. அடுத்து ஒரு ஹிந்தி படம் பண்ணுறாங்க 14-15 வயசில். அந்த படம் வந்து பெருசாக போகலை. அப்புறம் ஒரு சில ஹிந்தி படங்கள் வாய்ப்புகள் வருது. ஒரு சில படம் ஹிந்தி படங்கள் வாய்ப்புகள் வந்தாலும் இந்த முதல் பட தயாரிப்பாளர் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுறாருன்னா, அடுத்தடுத்து பண்ணக்கூடிய படங்கள்லாம் எனக்கு அது 25% கொடுக்கணும். ஏன்னா முதல் படம் பண்ணி நான் பெரிய லாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு ஒரு பிரச்சனையை கொண்டு வர்றாரு. அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. அதுக்கு பிறகு தமன்னாவுடைய அப்பா வந்து அதை நேரடியாக தலையிட்டு அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிட்டார். இப்படியே ஒரு லைஃப் போயிட்டு இருக்கப்போ தான் சில தெலுங்கு படங்கள் வாய்ப்புகள் வரும். தெலுங்கு படத்தில் பெருசாக சைனாவில் ஒரு படம் போகுது, ஒரு படம் போகலை அப்படிங்க. அப்போ தமிழில் தான் ஒரு படம் பண்ணுறாங்க, கேடி அப்படின்னு ஒரு படம். அந்த படம் ஆடுறா ஏஎம் ரத்தனுடைய பையன், 2 பேருமே சேர்ந்து, ஒரு பையன் டேரக்டர், ஒரு பையன் ஹீரோவாக சேர்ந்து படம் பண்ணுறாங்க. அந்த படமும் வந்து பெருசாக போகலை. எல்லாமே தமன்னாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே ஒரு தோல்வியாகவே போய்ட்டுருக்கும். அப்புறம் கல்லூரி ஒரு படம் பண்ணுறாங்க. கல்லூரியில் வந்து மெயினாக வந்து கல்லூரியை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தில் ஒரு கிளாமராக கொஞ்சம் மாடர்ன் கேலாக பண்ணவங்க இந்த ஒரு கிராமத்து ஒரு கல்லூரி மாணவியாக பண்ணியிருப்பாங்க. படம் பெரிய லெவலில் பேசப்பட்டது. அந்த படத்தில் அந்த கேரக்டர் வந்து முக்கியமான கேரக்டர். அந்த படத்தில் அந்த ஹீரோயின் கேரக்டர் தான். அது பண்ணாங்க. அதுக்கு பிறகும் போயிட்டு இருந்தது. அதுக்கு பிறகு பெருசாக வாய்ப்புகள் வரல. அப்படியே கல்லூரி அப்படி போயிட்டு இருக்கப்போ தான் பையா பட வாய்ப்புகள். பையாவில் தான் ஒரு பெரிய ஒரு ஹிட் கொடுத்தது. பையாவில் வந்து அவங்க லைஃப் அப்படியே பிக்கப் ஆயிருக்கு. பையா, அயன் தொடர்ந்து அப்படியே ஹிட் படங்கள் கொடுத்துட்டே வர்றாங்க. அப்புறம் தவிர்க்க முடியாத ஒரு நடிகை ஆகிட்டாங்க. நடிக்கவும் கற்றுக்கிட்டாங்க. தர்மதுரை படத்தில் வந்து ஒரு டாக்டர் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. உண்மையிலேயே அப்போ தான் அது வரைக்கும் கிளாமர் ஆர்டிஸ்ட்டு, ஒரு நார்த் இந்தியன் லேடிங்கிற மாதிரி எல்லாம் தாண்டி அந்த படத்தில் ரொம்ப ஒரு வெயிட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து தான் தமன்னாவுடைய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வைஸை மக்கள் மத்தியில் பேச ஆரம்பித்தாங்க. அப்படியே போயிட்டு இருக்கப்போ தான் ஒரு பிளாக் பஸ்டர் மூவி வந்து சொல்லணும்னு பார்த்தா பாகுபலியில் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ், தெலுங்கு தாண்டி ஹிந்தி வரைக்கும் அவங்கள கொண்டு போய் திருப்பி ஹிந்தி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்த படங்கள். இப்போ சமீப காலமாக ஒரு சில படங்கள் இல்லை. அப்படியே லைஃப் போயிட்டு இருக்கு. தமன்னா பற்றி இடையில ஒரு செய்தி கிளம்பிச்சு. என்னன்னா, தமன்னா அவர்கள் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க, மேரேஜ் பண்ணிட்டு ஆக்டிங் கரியரை குவிட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோமே, அது உண்மையா சார்? எல்லாமே ரூமர் தான். தமன்னா இப்போ தமிழ்நாட்டிலே கிடையாது. அவங்க பாம்பேயில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. பட வாய்ப்புகள் இருந்தால் மட்டும்தான் அவங்க பண்ணிட்டு போகிறாங்க. தமிழில் பெருசாக அவங்க படம் பண்ணுறதில்ல. தெலுங்கு படம் ஒரு சில படம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹிந்தியில் படங்கள் பண்ணுறாங்க. திருமணங்கிறது வந்து இப்போ வரைக்கும் ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகலை. ஆனால் ஏதாவது பண்ண போகிறாங்கிற மாதிரி தானே ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. யார் என்னங்கிறது அவங்க அதிகாரப்பூர்வமாக அவங்க அறிவிச்சா தான் சொல்ல முடியும். கேரியர் வந்து சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவங்க படத்துக்கு திருமணத்துக்கு பிறகு படம் நடிப்பாங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா அவங்க ஒரு எல்லா நடிகைகளுமே ஒரு ஒரு இதாக வச்சுருக்கிறாங்க. திருமணம் பண்ணிட்டோம்னா நம்ம ஒரு ஃபேமிலி லைஃப்பில் செட்டில் ஆகிடும், திருப்பி ஷூட்டிங் வேணாம் அப்படின்னு கொஞ்ச நாள் போயிடுவாங்க. அப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு அவங்க போர் அடித்த பிறகு திருப்பி நடிக்க வருவாங்க. தமன்னாவும் அந்த முறையான முடிவை தான் எடுப்பாங்கங்கிறது மாதிரி தான் செய்திகள் இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரியான கல்யாணம் எல்லாமே வந்து ரூமராக தான் இருக்குது. ஓகே சார். பையா மூவி அப்போ கார்த்திக் தமன்னா இடையில ஒரு காதல் இருந்ததாகவும் அதனால தான் சிவகுமார் சார் கார்த்திக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ண வயசுதான் சொல்கிறாங்களே, இது உண்மையா சார்? இல்லை, அந்த நேரங்களில் அவங்க 2 பேருடைய பேர் வந்து ஸ்க்ரீனில் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ரியல் ஜோடி மாதிரியாக இருக்கும். அந்த நேரங்கள் நிறையா கிசுகிசுகள் வந்துச்சு. 2 பேரும் எப்பவுமே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஜோடியை பார்த்துட்டாங்கன்னா அந்த மீடியா ஆட்களே வந்து என்ன செய்வாங்கன்னா அவங்க கல்யாணங்களெல்லாம் பண்ணி வச்சுருவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு இது இருக்குது.
2 பேரும் திருமணம் பண்ணிக்கிற போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிசு பயங்கரமாக போச்சு. ஆனால் அதுக்காக தான் அவர் கல்யாணம் பண்ணாரா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் அந்த அந்த இடத்துல அந்த நேரங்களில் ஒரு பேச்சு அடிபட்டுது. 2 பேருக்கும் உள்ள ஒரு இது இருக்குது, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற போகிறாங்கிற மாதிரியான ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. அதே மாதிரி நம்ம இந்தியன் கிரிக்கெட்டர் விராட் கோலி அவர்களும் தமன்னா அவர்களும் ஒரு லவ் டேட்ல இருந்ததா சொல்றாங்க. நிறைய பேர் கூட போச்சு. விராட் கோலி பேர்லையும் அடிபட்டுச்சு. விராட் கோலி வந்து அவங்க திருமணம் அவங்களும் பேர்லையும் திருமணம் பண்ணிக்கிற போகிறாங்க அப்படின்னு. அப்புறம் டேக் ஆஃப் ஆகலை அந்த ப்ராஜெக்ட், அப்படி தான் சொல்லணும். அதனால் வந்து இப்போ வரைக்கும் அவங்க சிங்கிளாக தான் இருக்கிறாங்க. எப்பயுமே இந்த செலிபிரிட்டியாக வந்துட்டாங்கனாலே அவங்கள சுற்றி இந்த மாதிரியான கதைகள் போகும். ஆனால் அவங்க சொன்ன 2 பேர் கூடயும் அவங்க திருமணம் பண்ணிக்கல இல்லையா? அப்போ இது வரைக்கும் அது ஒரு வதந்தி தான். தமன்னாவோட கரியர் பீக்குக்கு போனதுக்கான காரணம் அவங்க சிவராத்திரி அன்னைக்கு ஈஷாக்கு போனாங்க, அதனால தான் சொல்றாங்களே, அது உண்மையா சார்? இல்லை, ஈஷாவுக்கு வந்து பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் போகிறாங்க. அவங்கள வந்து அவங்க இன்வைட் பண்ணுறாங்க. சிலருக்கு பெய்டு பண்ணி இன்வைட் பண்ணுறாங்க. பெரிய மியூசிஷியன் பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய பிஸ்னஸ். அது வந்து ஒரு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்க. செலிபிரிட்டிஸ் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தானம் போயிருந்தார். ஒவ்வொரு லாங்குவேஜ்லேருந்து ஒரு பெரிய ஆட்களை வந்து இன்வைட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு பெய்டு பண்ணுறாங்க. அது ஆல்ரெடி அது ஒரு ப்ரொமோஷன் மாதிரி தான். அந்த மாதிரி தான் இப்போ அந்த வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற நேரத்தில் தான் போனாங்க. பெருசாக அவங்கள்ட்ட இல்லை இல்லையா? அப்போ அந்த பீக்கில் இருக்கப்ப தமன்னா போல. இந்த நேரங்களில் விளம்பர படங்கள் கூப்பிட்டாலும் சரி, ஏதாவது மாதிரி ப்ரொமோஷன் கூப்பிட்டாலும் சரி, இல்லை ஒரு சிங்கிள் சாங்க்கு ஆட சொன்னாலும் சரி, இப்போ அவங்களுக்கு வாய்ப்புகள் வரும்போது அதை பயன்படுத்திடுவாங்க. அந்த மாதிரி போன விஷயம் தான் அங்கே அவங்க கூப்பிட்டுருக்காங்க, ப்ரொமோஷன் கூப்பிட்டுருக்காங்க, பெய்ட் பண்ணியிருக்காங்க, போயிருக்காங்க, அவ்வளோதான். தமன்னா அவர்கள் போட்ட கான்ட்ராக்ட்ல ஆன் ஸ்கிரீன்ல எந்த விதமான கிஸ்ஸிலையும் நடிக்க மாட்டேன் அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டதா சொன்னாங்களே, இது உண்மையா சார்? ஆமாம், அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுறாங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு. அதே மாதிரி நம்ம கிளாமராவெல்லாம் படங்கள் பண்ணிருப்பாங்க. பாகுபலி நிறைய கிளாமரான சாங்ஸ் தானே அது. அப்படின்னா கூட அது டைரக்டரை பொறுத்து, ப்ரொடியூசரை பொறுத்து, அந்த கம்பெனியை பொறுத்து அவங்க கொஞ்சம் அவங்களுடைய பாலிசியை மாற்றிக்கிறாங்க போல. அப்படிதான் பார்க்க. தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாம உலகம் முழுக்க இருக்க எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே கிளாமர் அப்படின்ற விஷயம் அதிகமா பரவிக்கிட்டு இருக்கு. அந்த வரிசையில தமன்னா அவர்கள் என்னதான் மூவி நடிக்க சான்ஸ் கிடைக்கலாலுமே கூட கிளாமர் கெட்ட போட்டு ஒரு பாட்டுக்கு கன்ஃபார்ம் அவங்க வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வருது. இதனால தமன்னா அவர்கள் அடுத்த சிலுக்கு சுமிதா மாதிரி மாறிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, இல்லை அந்த மாதிரி நம்ம அவ்வளவு கிளாமராவெல்லாம் அவங்க போகல. கதைகளுக்கு தேவைப்படுறப்ப ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது எப்பவுமே வந்து மார்க்கெட் கொஞ்சம் ஒரு நடிகைக்கு போச்சுன்னா அவங்க அக்கா, அண்ணி இந்த மாதிரியான கேரக்டர் பண்ணுவாங்க. சில பேர் ஒரு சிங்கிள் சாங்க்கு பண்ணுவாங்க. இப்போ பெருசாக தமன்னாவுக்கு தர்மதுரை அதுக்கு பிறகு 2-3 படங்கள் பண்ணாங்க, சரியாக போகலை, வாய்ப்புகள் வரல. அப்படிங்கும்போது வாய்ப்புகள் கிடைச்ச வாய்ப்புகளை பயன்படுத்திக்கலாம். கேரக்டர் ரோல் கூட திருப்பி இனிமேல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் அதுக்காக வந்து சுமிதா மாதிரி ஒரு கிளாமர் டான்ஸராகலாம் அந்த அளவுக்கு வரமாட்டாங்க. கேரக்டர் ரோல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி முக்கியமான பெரிய படங்களுக்கு ஒரு சில சாங் பண்ண ஒரு படத்தில் அது பெரிய படங்கிறதுனால அதை பண்ணாங்க. அது தொடர்ந்து பண்ணல. அந்த ஒரு படத்தில் பண்ணாங்க, அதுக்கு பிறகு தொடர்ந்து பண்ணல. அடுத்தடுத்ததும் பண்ணுறதுக்கு இப்போ வரைக்கும் எந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் இல்லை. அதனால் வந்து அது கண்டினியூ பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இருக்காது. அடுத்து கேரக்டர் ரோல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தமன்னா அவர்களுக்கு என்னதான் நடிக்க சான்ஸ் கிடைக்கலாலுமே இன்னுமே இண்டஸ்ட்ரியில டாப்ல இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நீங்கள் 2மே பண்ணுவாங்க. தொடர்ந்து அது அயன், பையா அந்த மாதிரி அந்த காலகட்டங்களில் எல்லா பெரிய ஹீரோவோடையும் மேக்ஸிமம் நடிச்சுட்டாங்க இல்லையா? அடிச்சுட்டாங்க, பெரிய ஹிட் கொடுத்துருக்குறாங்க, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் மோல்ட் ஆகிட்டாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்குள்ள எப்பயுமே நீங்கள் ஒரு கிளாமரை வச்சோ ஒரு செலிப்ரிட்டியை வச்சோ வச்சு நம்ம சினிமாவில் நிற்க முடியாது. அதையும் தாண்டி நீங்கள் வந்து அன்னைக்கு இருக்கக்கூடிய பழைய நடிகர் சரோஜா தேவியாக இருக்கட்டும், கேஆர் விஜயாவாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவங்க சக்ஸஸ் பண்ணால் தான் நிற்க முடியும். இன்றைக்கி த்ரிஷாவாக இருக்கட்டும், நயன்தாராவாக இருக்கட்டும் நிற்கிறாங்க அப்படின்னா கேரக்டர் அவங்க பண்ணுறாங்க. அது இல்லாமல் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவங்க வந்து இன்றைக்கி வரைக்கும் நிற்கிறாங்கல்ல. இப்போ நீங்கள் நயன்தாரானா பார்த்தீங்கன்னா ஆரம்பம் பண்ணுறாங்க, அந்த கோலமாவு கோகிலா பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட்டான கதைகள் பண்ணுறாங்க, அதை கரெக்டாக பண்ணுறாங்க. அதே மாதிரி த்ரிஷாவை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேவில் பண்ணியிருப்பாங்க, வேறு டைமென்ஷன் கதைகள் பண்ணுறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நின்னா தான் லாங் ஸ்டாண்டிங் சினிமாவில் நிற்க முடியாது. அது ஃபீமேல் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, மேல் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, அது வந்து இன்றைக்கி ஆரம்ப காலங்களில் தத்தி குத்தி வந்தாலும் கூட அடுத்து அவங்க மோல்ட் ஆகிட்டாங்க. அதனால அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் அவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் பொதுவாக எல்லாருமே தமன்னா அவர்கள் கிளாமர் வச்சு மட்டுமே தான் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, அவங்க பர்ஃபார்மன்ஸ் பற்றி யாருமே பேச மாட்டாங்க சார். இல்லை, இன்றைக்கி வாய்ப்புகள் இல்லை. ஒரு படத்துக்கு கிளாமர் டான்ஸ் ஒன்று பண்ணிட்டாங்க. இப்போ சினிமா பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன ஒரு கேரக்டர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் வரும். ஒரு போலீஸ் ஆஃபீஸராக பண்ணால் போலீஸ் ஆஃபீஸராக வரும். ஒரு படத்தில் நீங்கள் ஜட்ஜாக நடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜட்ஜாகவே அதே மாதிரி கேரக்டர் வரும். இப்போ ஒரு ஒரு சோலோ டான்ஸ் ஒன்று பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த வாய்ப்புகள் வரும். ஆனால் அதை அவங்க கண்டினியூ பண்ணுறாங்களா இல்லை அதை வந்து நிராகரிக்கிறாங்களாங்கிறது அவங்க தான் டிசைட் பண்ணணும்.
தமன்னா விஜயோட 50வது படத்துல ஹீரோயினா ஆட் பண்ணிருப்பாங்க. அந்த படத்துல அவங்க காமெடிலாம் பண்ண ட்ரை பண்ணி ரொம்ப வித்தியாசமான ஒரு ஆக்டிங் கொடுத்திருப்பாங்க. அது மக்கள் மத்தியில ரொம்ப பேசும் பொருளா மாறுச்சே சார். சுறா அந்த படத்தை வந்து விஜய் ரசிகர்கள் மறக்க முடியாத ஒரு படம். பட் அந்த படத்தை நீங்க காமெடியா பார்த்தா ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். அதாவது வடிவேலுடைய காமெடியா இருக்கட்டும், வடிவேலு விஜயுடைய காமெடி நல்லா இருக்கும். அதுல வந்து காமெடி பண்றங்கிற பேர்ல தமன்னா வந்து கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் தான் பண்ணியிருப்பாங்க. கடல்ல போய் சூசைட் பண்ண போறோம் அப்படின்னா பேசிக்காக வந்து இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கு காமெடி வர்றது கொஞ்சம், அதுவும் அதர் ஸ்டேட் லாங்குவேஜா பேசக்கூடிய ஆர்டிஸ்ட் இருந்தாங்கன்னா அவங்க காமெடி பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் அவங்க வச்சு ட்ரை பண்ணாங்க, அதுவே காமெடி ஆயிடுச்சு. தமன்னா வந்து காமெடி பண்ண ட்ரை பண்ணது ஒரு பெரிய காமெடி ஆயிடுச்சு. அந்த படமே ஒரு பெரிய விஜயினுடைய ரசிகர்களுக்கு ஒரு பெரிய மனவருத்தத்தை ஏற்படுத்திய ஒரு படம் இன்னைக்கு வரைக்கும். ஆனால் நம்ம அவ்வளவு அந்த படத்தை வந்து இது லேசாக நினச்சா கூட அந்த படத்தில் காமெடி போர்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லா சேனல்லையும் கேட்குறோம், பார்க்குறோம் அந்த விஷயங்கள்லாம். அதில் அட்டன் பண்ணாங்க, ஒரு காமெடி ஆர்டிஸ்டாக ட்ரை பண்ணலாமா, காமெடி ஹீரோயினாக ட்ரை பண்ணலாமா அட்டன் பண்ணாங்க. அது வேற மாதிரி அது முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டது ரொம்ப நன்றி சார். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க பிகின் சினிமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.